Dear friends, நமது சென்னை வெற்றி IAS கல்வி மையத்தில் TNPSC குரூப் 2 2A தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs, January 30. Eminent Person ஆசிய போட்டி செஸ் வீரர்களுக்கு விஸ்வநாதன் ஆனந்த் பயிற்சி. ஷாங்ஷுவில் நடைபெறவுள்ள 2022ஆம் ஆண்டிற்கான ஆசிய கோப்பை போட்டியில் பங்கேற்கும் இந்திய செஸ் வீராங்கனைகளுக்கு முன்னாள் உலக சாம்பியனும் ஜாம்பவனுமான விஸ்வநாதன் ஆனந்த் பயிற்சி அளிக்க உள்ளார். நம்ம இந்த செஸ் போட்டியில கொடுக்கக்கூடிய கிராண்ட் ஸ்லாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டத்துல உலகிலே இந்தியாவிலிருந்து முதலாக பெற்றவர், இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். ஆசிய போட்டிகளுக்காக இந்தியாவிலிருந்து பங்கு பெற போட்டியாளர்களுக்கு இவர் பயிற்சி கொடுக்க போறார் அப்படின்றது இதெல்லாம் டைரக்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். யார் ஆசிய கோப்பை போட்டியில் பங்கு பெறும் இந்திய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார் அப்படின்னு கொஸ்டினாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒரு நியூஸ். பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிப்ரவரி 4 தொடக்கம். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலகின் பெரிய விளையாட்டு திருவிழாக்களில் ஒன்றான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2022ஆம் ஆண்டிற்கான போட்டிகள் சீன தலைநகர் பீஜிங்கில் பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் கடந்த ஆண்டு முடிவு பெற்றது. அதற்கு பிறகு 6 மாதங்கள் இடைவெளியில் இது நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு கொஸ்டின் இதுல போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்கும்போது இந்த குளிர்கால ஒலிம்பிக் தொடர் பீஜிங்கில் நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டிற்கான பாராலிம்பிக் ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல 44 ஆண்டுகால கனவு நனவானது. சாம்பியன் ஆஷ்லி பர்ட்டி 3வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஆஷ்லி பர்ட்டி ஆஸ்திரேலியாவின் 44 ஆண்டுகால கனவை நனவாக்கியுள்ளார். டென்னிஸ் சீசனின் முதல் கிராண்ட் ஸ்லாம் பந்தயமான ஆசியன் ஓபன் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள இந்த நிலையில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் 2 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனும் உள்ளூர் வீராங்கனையுமான ஆஷ்லி பார்ட்டியும் அமெரிக்க வீராங்கனையான டேனியல் காலின்ஸ் ஆகியோர் மோதினர். இதில் ஆஷ்லி பார்ட்டி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஏற்கனவே 2019 பிரெஞ்சு ஓபன் போட்டி மற்றும் 2021 விம்பிள்டன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள பார்ட்டிக்கு இது 3வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் ஆகும். ஆஷ்லி பார்ட்டி கூறியதாவது தனது கனவு இப்ப நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்ப 44 ஆண்டு காலம் கழிச்சு இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாவே கேட்பாங்க. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்றது டைரக்ட் கொஸ்டின் காக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து சரக்கு ரயில் சேவை அறிமுகம் மூலம் மணிப்பூர் மாநிலம் வர்த்தகம் விரிவடையும். மணிப்பூர் மாநிலத்திற்கு சரக்கு ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதன் மூலம் மாநிலத்தின் வர்த்தகம் விரிவடையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவிச்சிருக்கார். அசாம் மாநிலம் சில்சாரில் இருந்து மணிப்பூரின் போங்காய்கங் பாவ் ரயில் நிலையத்திற்கு முதல் பயணிகள் ரயில் கடந்த 26ஆம் தேதி சென்றடைந்தது. இந்த முதல் ரயில் அப்படின்றதுனால அசாம் மாநிலத்தின் சில்சார், மணிப்பூர் மாநிலத்தின் போங்காய் சுங்பாவ் அப்படின்ற பகுதி, இந்த 2 பகுதிக்கிடையே தான் முதல் ரயில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்துருங்க. அங்குள்ள ராணி கைன்டில்யூ ரயில் நிலையத்தை முதல் சரக்கு நிலையம் வியாழக்கிழமை சென்றடைந்தது. மணிப்பூருக்கு சரக்கு ரயில் சேவை அறிமுகப்படுத்தியது குறித்து வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுக்கான மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்க போகுது. வடகிழக்கு மாநிலங்கள் இன்னும் பெரிய அளவுல ரயில் இணைப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை. ஏன்னா அதனுடைய பூகோள அமைப்பு அப்படி, அங்க இருக்க மலைகள், இமயமலையோட தொடர்ச்சிகள் அங்கே இருக்கிறதுனால, அதிகமான மழை பொழிவு எல்லாம் இருக்கிறதுனால அந்த பகுதியில் இன்னும் நம்ம நிறைய மாநிலங்களுக்கு முழுமையான ரயில் வசதி ஏற்படுத்த முடியல. இப்போ 75வது ஆண்டு சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ராணி கைன்டில்யூ ரயில் நிலையத்தை முதலாக ஒரு சரக்கு ரயில் நிலையம் அடையுது. இந்த மணிப்பூரின் ராணி கைன்டில்யூ ரயில் நிலையம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்றது டைரக்ட் கொஸ்டினா இருக்கலாம். லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு ரயில் நிலையத்தை பத்தி கொஸ்டின் இருக்கு. தெரிஞ்சவங்க அந்த கொஸ்டின் சொல்லுங்க, இல்லை நாளைக்கு நான் அந்த கொஸ்டின் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது எக்கனாமி. சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 34% அதிகரிப்பு. சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த 2021ஆம் ஆண்டில் 34% அதிகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு 2290 கோடி டாலர் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. கடந்த 2019 ஏற்றுமதி அளவான 1710 கோடி டாலருடன் ஒப்பிடுகையில் இது 34% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கமா அந்நிய நாடுகள், இன்னொரு நாடுக்கு நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணும்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட்
அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த நாட்டுக்கு நம்ம அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம், எந்த நாட்டிலேருந்து அதிக அளவில் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டை விட இந்தியாவோட ஏற்றுமதி 34% அதிகரிச்சிருந்தாலும் இதில் நம்ம இன்னும் உள்ள இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு அனுப்பிட்டு இருக்க பொருட்களுடைய அளவும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதிகபட்ச இறக்குமதியும் நம்ம சைனாவில் இருந்து இந்த ஆண்டில் மேற்கொண்டிருக்கோம் 2021 ஆண்டில். அதையும் வந்து நம்ம குறைப்பதற்கான நடவடிக்கைகள்லாம் அதிகமான ஏற்றுமதி ஏற்படுத்துறது மூலமாக அந்த பற்றாக்குறையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வர்த்தக அமைச்சகம் சார்பில் தெரிவிச்சிருக்கு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பெகாசஸ் மென்பொருள் 2017 இந்தியா வாங்கியது. இதில் ஒரு சர்ச்சையான நியூஸாக நமக்கு இங்கே நியூஸில் மென்ஷன் பண்ணாலும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பெகாசஸ் என்பது என்ன, இது ஒரு உளவு கண்காணிப்பு வைரஸ், அந்த மாதிரி அது என்ன அப்படின்றத ஒரு உளவு மென்பொருள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2017 இதை இஸ்ரேலை சேர்ந்த NSO நிறுவனம் உருவாக்கிய அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட், அதை யார் உருவாக்குனாங்க, பெகாசஸ் என்ன, பெகாசஸ் எந்த நாட்டின் மூலம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது 2 பாயிண்ட் இதில் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். இஸ்ரேலை சேர்ந்த NSO நிறுவனம் உருவாக்கியது. இது ஒரு உளவு மென்பொருள். பெகாசஸ் என்பது உளவு மென்பொருள். ஏவுகணை அமைப்பு முக்கிய பங்கு வகித்ததாக நியூயார்க் டைம்ஸ் வந்து இதில் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப. அடுத்தது வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் இந்தியா ஓமன் டு ஹோல்ட் 10th மிலிட்ரி கோஆப்ரேஷன் மீட்டிங். ஆஃப்டர் ஏ கேப் ஆஃப் 3 years, ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே நிறைய ஒரு கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க 2021 ஆண்டே பேசின ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பற்றி மறுபடியும் பேசுகிறாங்க. இதில் நம்ம இராணுவம் தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம ஓமனோட ரொம்ப நெருங்கிய தொடர்புகள் உறவுகளை கொண்டிருக்கிறோம். அதில் 10வது ஆண்டாக அவங்க வந்து இதை கூடி பேசி இதில் இன்னும் எப்படி தொடர்பை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 10வது ஆண்டு அந்த நாட்டுடைய தலைவர் முகமது நசர் அல் ஜாபா அவரோட நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். விசிட் ஆஃப் முகமது அல் நசர் ஜாபா, த செக்ரட்டரி ஜெனரல், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர், அவர் வந்து இங்கே இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 10வது இராணுவ ஒத்துழைப்பு மாநாடு சமீபத்தில் இந்தியாவும் ஓமனுக்கும் நடைபெற்றுள்ளது. எந்த நாட்டுடன் நடைபெற்றுள்ளது, அந்த நாட்டிலேருந்து யார் வந்து கலந்துக்கிட்டாங்க, இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 2 கண்ட்ரிக்கு இடையே பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல எல்லாத்தையுமே பரிமாறிக்கிறதுக்காக டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் 2 countries, 2 நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்காக 2021 ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை இன்னும் இங்க வந்து அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாராசிட்டிக் பிளான் ஃபண்ட் இன் நிக்கோபர் ஈகோ ஹாட்ஸ்பாட், எந்த பகுதியில் இது கண்டறிக்கப்பட்டது அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின் அந்த பிளேஸை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செப்டமெரந்துஸ் அப்படின்றது அதோட பேரு. த ஃப்ளவர் பர்ட்ஸ் ஆஃப் செப்டமெரந்தஸ், அந்த பகுதி, அந்த பூ அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஹாட்ஸ்பாட் பகுதி. ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்றது அந்த உயிர்கோள காப்பக பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உயிர்கோள காப்பக பகுதி. அந்த இடத்துல அதிகமான உயிரினங்கள் அதிக எண்ணிக்கையில் வாழ்கிற அந்த பகுதியை நம்ம அவ்வாறு மென்ஷன் பண்ணுவோம். அந்த இடத்துல இருந்து செப்டமெரந்தஸ் அப்படின்ற ஒரு புதிய உயிரினத்தை கண்டறிஞ்சிருக்காங்க, அதாவது தாவர இனத்தை. ரொம்ப முக்கியம், டைரக்டாக கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.